என்னுடைய முகநூல் பக்கத்தில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் சொல்பவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருந்தேன். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்டவர் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி, ஒரு நல்ல கருத்துக்களை பதிவிட்டுருப்பாங்க போல, நம்ம போய் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க கொடுத்த பதிலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஏதோ ஒரு வகையில் உருட்டுறாங்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. அந்த முட்டு கொடுக்கறதையாவது ஒழுங்கா முட்டு கொடுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. அப்படி என்னதான் அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புணங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகநூல் பக்கத்தில் திறந்தாலே இப்போ நேர்மையின் குரல் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, திமுக தான் ஆட்சிக்கு வரணும், இதே மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும், இப்படிலாம் கருத்துக்களை போட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இப்படியெல்லாம் கருத்துக்களை போடுறாங்க, இப்படியெல்லாம் ஒரு பதிவுகளை பதிவிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒன்று போட்டிருந்தேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்டவர் கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கும் அவங்க சொன்ன பதிலுக்கும் சம்மந்தமே இல்லை. திமுக வரணும், ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஸ்டாலினே மீண்டும் முதல்வராக வரணும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, கோஷம் போடுறாங்க, உருட்டுறாங்க. எந்த அளவுக்கு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க. சரி, திமுக ஆட்சிக்கே வரட்டும், வேணான்னு சொல்லலை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் எந்த பதிலும் வர்ற மாதிரி இல்லை. திமுக செய்யக்கூடிய சாதனைகளை ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்கப்பா, இதை செஞ்சுருக்காங்கப்பா, சரி அப்போ இதுக்காகத்தான் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அவங்களாம் பதிவு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிருக்கலாம். முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி வசைபாடலையே தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு, எடப்பாடி பழனிசாமி துரோகி, எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோல்வியை சந்திச்சிட்டாரு, அவர் அதிமுக இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிஞ்சு போகும், அவர் அதிமுகனுடைய தலைமையாக இருக்கிற வரைக்கும் அதிமுக வெற்றி பெறாது, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? நான் என்ன கேட்டிருந்தேன், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் சொல்றீங்கல்ல, அப்போ சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு தானே கேட்டேன். இது கேட்டது ஒரு தப்பா? இதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்க? இதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லையே. இப்போ எடப்பாடி பழனிசாமி பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தா பரவாயில்ல. திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படி சொல்கிறவங்க ஏதாவது ஒரு கருத்தை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். நிறைய சொல்லலாம்ல. திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சி நடந்திருக்கோம், நாங்கள் இப்போ இந்த திட்டங்களெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, எந்த இடத்துலையும் பாலியல் வன்கொடுமை நடக்கலை, நாங்கள் சட்ட ஒழுங்கு சீராக இருக்குது, மக்களுக்கு வரியெல்லாம் உயர்த்தலை, மக்கள் நிம்மதியாக தான் இருக்கிறாங்க, இது அரசு கஜானாவை எடுத்து நாங்கள் வாக்குக்காக இது 5000 பணம் கொடுத்தோம், இது ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. அது சொல்ல கிடையாது. அவங்க சொல்ற ஊரேட்டல்ல எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது திட்டி தீக்கணும். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைமையா இருக்காரு, அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அடுத்து அவர் தான் அதிமுகவை ஆட்சி அமைக்க போறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் அதிமுக ஆட்சி அமைக்க போகுது, அது வேற விஷயம், அதை தள்ளி வச்சிரும். நான் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றவங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அவங்க உருட்டுறதுலாம் உருட்டனை பார்த்தீங்கன்னா தனிநபர் தாக்குதல் நடத்துகிறாங்க. அது கேள்வியில் நான் கேட்ட கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்லலை. எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி திட்டத்தில் தான் குறியாக இருக்காங்களே தவிர திமுக ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், இதனால நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ நம்ம ஒன்று பேசி ஆகணும்ல. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சரியான பதில் கொடுக்கல. இப்போ நம்ம சொல்லணும்ல, சொல்லித்தான் ஆகணும். திமுக 2021 சட்டசபை தேர்தலில் 505 வாக்குறுதியை கொடுத்தாங்க. அப்படி என்னத்தை நிறைவேற்றிட்டாங்க? எதுவுமே நிறைவேற்றல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. அவங்க ஒரு சிலதை நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, நீட்டை தேர்வை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா? மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, ரத்து பண்ணாங்களா?
பெட்ரோல் வந்து லிட்டருக்கு இப்போ 4 ரூபாய், டீசல் வந்து லிட்டருக்கு 3 ரூபாய் நாங்கள் வந்து குறைப்போம் சொன்னாங்க. குறைச்சாங்களா? சிலிண்டருக்கு மானியமாக வந்து இது 100 ரூபா வந்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? இது நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த இளம் பெண்கள்லாம் அதிகமாக விதவையாகிறாங்க, அதனால நாங்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுவோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? கச்சத்தீவை வந்து மீட்போம்னு சொன்னாங்களே, அது மீட்டாங்களா? இப்படிலாம் நிறைய இருக்குல்ல, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம்ல. இப்போ வந்து இடைநிலை ஆசிரியர்கள்னு சொல்லி போட்டாங்க, அவங்களுக்கு வந்து சமவேலை சம ஊதியம் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? நிறைவேற்றல. ஏகப்பட்டதை சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, அரசு கசானாவில் வந்து காசு எடுத்து அந்த 1,31,00,000 பேர் அந்த மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 2 மாதத்துக்கும் வந்து கோடைகால சிறப்பு தொகுப்பாமா, அதை கொண்டு மொத்தம் 5,000 ரூபாயை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் போட்டு நாங்கள் அரசு கசானாவை மகளிருக்கு வந்து கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு திமுக அரசு பணத்தை வந்து வீணடிக்கிறாங்க. இதை அப்படித்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன் இது நாள் வரலையும் கோடை காலம் வந்து வரவே இல்லையா? ஏன் இது நாள் வரலையும் வந்து 2024 சட்டசபை தேர்தல்னு வந்துச்சு, அந்த தேர்தலை இது மாதிரி செஞ்சீங்களா? அது எதுவுமே கிடையாது. இப்போ எப்படின்னா, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த 5,000 கொடுத்தாச்சு. அந்த பொங்கலுக்கு ஒரு 3,000 கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பொங்கல் வரவே இல்லையா? அப்போம்லாம் எதுவுமே அரசு வந்து கண்டுக்கல. வெறும் பச்சரிசியும் சர்க்கரையும் கொடுத்து இதை போய் பொங்கி தின்னுங்கடான்னு சொல்லிட்டு திமுக அரசு இப்போ ஒரு 1,000 ரூபா காசு கூட கையில் கொடுக்காம கை விரிச்சிருச்சு. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு என்ன பண்ணாங்க, 2,000 கொடுத்தாங்க. இப்போ மகளிருக்கு இந்த உரிமை தொகை சொல்லிட்டு 5,000 கொடுத்துட்டாங்க. மொத்தம் 8,000 ஆச்சா? ஓட்டு போடும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓட்டுக்கு 2,000 கொடுப்பாங்க, மொத்தம் 10,000. இப்போ எங்கே போகுதுன்னு பாருங்களேன் அரசியல். அப்போ திமுக மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யலை. அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்கன்னா நிறைவேற்றலை. அதை பட்டியலிட்டு போயிட்டே இருக்கலாம். அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மடிக்கண்ணி திட்டத்தை திமுக ஆட்சி வந்தவொடனே நிப்பாட்டிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஓட்டு போடுற வயசு யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வாக்கு அரசியலுக்காகத்தான் இன்னைக்கு திமுக அரசு செயல்படுதே தவிர மக்கள் அரசா அது வந்து செயல்படலை. வெறும் வந்து செய்தித்தாள்களில் வந்து விளம்பர அரசாக தான் இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது. இது மக்களுக்கான அரசா வந்து இல்லை. கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத அரசு தான் இங்கே வந்து நடக்குது. இப்போ நீட்டு தேர்வு ரத்தெல்லாம் போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட ஒரு பெரிய ரகசியமே இருக்குங்க, அந்த ரகசியத்தை ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து செஞ்சு முடிப்போம் அப்படின்னாங்க. அந்த பரம ரகசியம் என்ன ஆச்சுன்னு சொல்லி இதுங்கள் அது சிதம்பர ரகசியமாகவே போயிருச்சு. யாருக்கும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் போயிருச்சு. இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீராக இருக்கான்னா அதுவுமே கிடையாது. தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. வேடநத்தத்தில் +2 மாணவி நேற்று பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு காவலரே வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு மதுராந்தகத்தாக இருக்கட்டும், கள்ளக்குறிச்சியில் இருக்கட்டும், இன்னைக்கு சிவகங்கையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமையானது நடந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து பாதுகாப்பற்ற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து விளங்குது. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையெல்லாம் பார்க்க தவறுறாரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சிறப்பாக இருக்குங்க, பெண்கள் வந்து தன்னந்தனியாக இரவு 12 மணி வரைக்கும் நடந்து வர்ற அளவுக்கு சுதந்திரமாக இருக்காங்க, நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோங்க, எந்த இடத்துலையும் வந்து பாலியல் குற்றமே நடக்கலைங்க, எந்த இடத்துலையும் கொலை நடக்கலைங்க, எந்த இடத்துலையும் போதைப் பொருள் நடமாட்டமே இல்லைங்க, நாங்கள் வந்து இப்போ நீட்டு தேர்வை ரத்து பண்ணிட்டோம், நாங்கள் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணிட்டோம், அதுக்கடுத்து பெட்ரோலுக்கு 4 ரூபா, டீசலுக்கு 3 ரூபாய் வந்து முடிச்சிட்டோம், நான் சிலிண்டருக்கு வந்து நாங்கள் வந்து குறைச்சிருக்கோம், இப்படியெல்லாம் ஒரு பதிவுகளை போடுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கே தெளிவாக தெரியுது. முழுக்க எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு வன்மத்தை கக்குறாங்களே தவிர திமுக செய்த சாதனைகளை பட்டியல் போடுவாங்கன்னு பார்த்தா அவங்க பட்டியலிடவே இல்லை. இப்போ என்ன தெரியுது அப்படின்னா, முட்டு கொடுங்க, அளவாக முட்டு கொடுங்க, திமுகவுக்கு மரணம் முட்டு கொடுங்க, மண்டை உடையிற அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுங்க, வேணான்னு சொல்ல. மக்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழகத்தில் நிலைநாட்டணும், மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தே ஆகணும். இது மக்கள் வந்து விரும்புகிறாங்க. நன்றி, வணக்கம்.